வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். திங்கள் முதல் வெள்ளி வரை மேஷராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லாவே மேம்படும். அதுவும் இல்லாமல் தேவையான பண வரவும் உங்களுக்கு உண்டு. சில பேத்துக்கு வீண் செலவும் இருக்குது. சிக்கனமாக செலவு பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்து கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அப்புறம் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு போகணும்னு நினச்சிட்டு இருந்த புனித தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. ஒரு சில பேத்துக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வேலை காரணமாக சில நாள் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை கூட ஏற்படலாங்க. உங்களோட உறவினர்கள் காரணமாக வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது நீங்கவும் செய்யும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட திறமைக்கு ஏற்ற அதிகாரமோ அந்த அதிகாரத்துக்கு ஏற்ற பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சிலர் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த கடையை விரிவுபடுத்தணும், வீடு கட்டணும் அப்படிங்கிற வேலைங்களுக்கும் சீக்கிரமாக நடக்கும். அதனால அதிக உழைப்பின் காரணமாக உங்களுக்கு அசதியும் சோர்வும் ரொம்பவே ஏற்படுங்க. லாபமும் விற்பனையும் அதிகரித்து அதில் உங்களுக்கு அதிக சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப நிர்வாகத்தில் இருக்க பெண்கள் ரொம்பவே பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். வேலைக்கு போயிட்டுருக்க பெண்களுக்கு அவங்களோட அலுவலகத்தில் நல்ல சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலங்கார பொருள் விற்பனை ரொம்பவே அமோகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நிலம் வாங்கிறது விற்கிறது ரொம்பவே அமோகமாக நடைபெறும். புதிய வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க. ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீண் வாக்குவாதம் செஞ்சிங்கன்னா வீட்டில் பெரிய பிரச்சனை உண்டாகும். கேது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவி சொல்கிற பேச்சுக்கு மறுபேச்சு பேசுவது ரொம்பவே பிரச்சனையாக முடியும். உங்களோட குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு நிறைய அனாவசியமான செலவு ஏற்படும். புதன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்னால உறவினர்கள் வருகை நிறையா தேடி வரும். குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அடுத்தவரை நம்பி முதலீடு செய்கிறது ரொம்பவே ஆபத்தான விஷயம். அரசாங்க ஊழியர்கள் ரொம்பவே கவனமாக வேலை செய்யணும். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்க பேரும் புகழும் அடைவாங்க. விநாயக பெருமானை வழிபட்டு வர்றது குடும்பத்தில் நன்மை அதிகரிக்கும். உங்களுக்கு எதிராக போட்டியாக இருந்தவங்களாம் விலகி அவங்களாவே செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக வழக்கு விவகாரம் இருந்தால் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் முடிவடையும். பரணி நட்சத்திரநாதர் ஆட்சியில் இருக்கிறதுனால புதிய நண்பர்கள்கிட்ட ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் ராசிக்கு குரு, செவ்வாய், சூரியன், புதன், கேது நன்மையை கொடுப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி விநாயகர் பெருமானை வழிபட்டு வர்றது உங்களோட ராசிக்கு ரொம்பவே நன்மையை கொடுக்கும். ஆக மொத்தத்தில் நினச்சது அத்தனையும் நடக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் மேஷராசிக்காரங்களுக்கு அமையுது. வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்கள் மேஷராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் மேஷம்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஜோதிடம் பற்றி நீங்கள் நிறைய பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆஸ்ட்ரோ 12 தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிடுங்க.